சீமானும் விஜயும் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் நேத்திக்கு மிஸ்டர் விஜய் ஒரு பெரிய குட்டு தலையில வச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவர் வந்து பேசும்போது சமூக நீதி, சமத்துவம், அதுக்கப்புறம் வந்து நல்லிணக்கம் இதெல்லாம் வந்து பேசும்போது பெரியாரையும் அண்ணாவையும் குறிக்கோள் காட்டி தான் பேசினாரு. பெரியார் வாஸ் ஃபர்ஸ்ட் இன் ஹிஸ் லிஸ்ட். அப்படி இருக்கும்போது எப்படி சீமானோட சேர முடியும்? அதே மாதிரி சீமானுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். ஏன்னா வந்து என்னடா இது, நம்ம பெரியாரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம், அசிங்கமா பேசிட்டு இருக்கோம், ஆனா இந்த சைட்ல பெரியாரை இன்னொரு ஒரு ஒரு ரேஞ்சுக்கு எடுத்துட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நிச்சயமா கோபமா தான் இருக்கும். ஆனால் எப்பவே நான் சொல்ற மாதிரி சீமானுக்கு தமிழக அரசியல் புரியல, புரியவும் போவதும் கிடையாது. அதனாலதான் அவரு வாங்கின 8% இனிமேல் வந்து எப்படி குறைய போகுதுன்றத நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா வந்து அவர் 8% வரைக்கும் வர வரைக்கும் அவர் பெரியார் ரொம்ப நிந்தனை செய்யல. பட் இருந்தால் இப்போதைக்கு நிந்தனை செய்யறாரு. அதோட விளைவுகளை அவரு வந்து 2026 எலெக்ஷன்ஸ்ல பாப்பாரு, விஜய் மூலமாவும் பாப்பாரு. அவரு அவரோட ஓட் பர்சன்டேஜ நிச்சயமா காப்பாத்தி இருக்கலாம். ஆனா தவறு செய்யறாருன்றத அவருக்கே புரியல. அப்புறம் என்ன பண்ண முடியும்? அவரு வந்து அவர் தான் அரசியல் பண்றோம், அவரு தான் தமிழ் தேசியம் பேசுறோம், தமிழ் தேசியத்துக்கே அவரு தான் வந்து குறியீடு அப்படின்ற அளவுக்கு பேசுறாரு. காலம் அவருக்கு நிச்சயமா பதில் சொல்லும். இப்போதைக்கு விஜய் அவருக்கு ஒரு பெரிய ஒரு குட்டை ஒண்ணு வச்சிருக்கிறாருன்றதுல மாற்று கருத்து கிடையாது. நன்றி, வணக்கம்.